அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவரின் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. நோ, கிடையாது. இது எதற்கோ இந்த நோவை சொல்லப்படுகிறது. குழந்தைகள் சிறு குழந்தைகளாக இருக்கும் பொழுது கண்ணில் பார்ப்பதையெல்லாம் கேட்டு அடம்பிடிக்கும். தாய்க்கு தெரியும் இது வாங்கி கொடுக்க இயலாது, அல்லது அவர்களுடைய பொருளாதாரத்திற்கு மீறியது என்று நோ என்று சொல்லுவார்கள். இப்படி எதற்கோ நோவை கேட்டு பழகிய நமக்கு சொர்க்கவாசிகளிடம் சில நோக்கள் சொல்லப்படும். சொர்க்கவாசிகளுக்கு எல்லாமே எசு தான், எல்லாம் இன்பமயம்தான். ஆனாலும் கூட அவர்களுக்கு சில நோக்கள் சொல்லப்படும். உங்களுக்கு கிடையாது, உங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லப்படும். பொதுவாக மனிதனுக்கு இல்லை என்று சொன்னால் சில நேரங்களிலே அவன் வருத்தப்படுவான். உங்களுக்கு இந்த நோய் இல்லை அப்படின்னா சந்தோஷப்படுவான். உங்களுக்கு இந்த பிரச்சனை இல்லை என்று சொன்னால் அந்த மூலமாக மகிழ்ச்சியும் வருத்தமும் கலந்து ஏற்படுகிறது. இந்த சொர்க்கவாசிகளுக்கு அல்லாஹ்வால் வழங்கப்படுகின்ற நற்செய்திகளில் உங்களுக்கு இல்லை, கிடையாது என்று சொல்லுகின்ற பல சம்பவங்களை நாம் பார்க்கிறோம். அதில் ஒன்று தான் முதல் பதிவில் நாம் பார்த்தோம். இரண்டாவது பதிவு, சொர்க்கவாசிகளிடம் ஒரு அற்புதமான ஒரு வாழ்த்து கூறப்படும். சொர்க்கவாசிகளே, அல்லாஹ்வினுடைய கடமையை நீங்கள் செய்தீர்கள். கடும் சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட போது கூட மார்க்கத்தை பிறழாமல் வாழ்ந்தீர்கள். மனோ இச்சையை பலி கொடுத்தீர்கள். ஈமானிய உறுதியோடு வாழ்ந்தீர்கள். சுவனத்தை அல்லாஹ் பரிசாக வழங்கியிருக்கிறான். இங்கே உங்களுக்கு நிரந்தர வாழ்க்கை உண்டு. இந்த உலகத்திலே நிரந்தர முதல்வர், நிரந்தர பிரதமர் என்றெல்லாம் போட்டுக்கொள்ளலாம். ஆனால் அது தவறு, அது பொய் என்பது எல்லோருக்குமே தெரிந்த ஒன்றாக இருந்தாலும் கூட ஒரு நப்பாசையாக அதை பார்த்து ரசிப்பார்கள். ஆனால் அங்கே சொர்க்கவாசிகளுக்கு என்ன கூறப்படுமாம்? உங்களுக்கு மௌத்தே கிடையாது, நீங்கள் என்றும் உயிருடன் இருப்பீர்கள் என்ற அந்த நற்செய்தியை கேட்டோம். அதை அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை இறைவன் நமக்கு கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்திப்போம். அடுத்த நோவுக்கு செல்லலாம். தொடர்ந்து பயணிப்போம், பேசுவோம் இன்ஷா அல்லாஹ்.